Praise the Lord, Pastor. Praise the Lord, brother. ஆமென். இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் கர்த்தர் தாமே புதிய ஆசீர்வாதங்களோடு இணைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. வார்த்தைகளை கேட்க ஆவலாக உள்ளோம். அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு உலகிலே கேட்கப் போகின்ற ஃபேஸ்புக்கு கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். God bless you, brother. Thank you, brother. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேவனுடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்க ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் அவருடைய நாமத்தினுடைய வல்லமை, அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் துணையாய் நிற்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீதரசன் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக ஜெபிக்கிற ஒரு நபர். அடுத்தது அதிகமாக துதிக்கிற ஒரு நபர். அதற்கு மேலாக தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற தேவனுடைய தாசன். 145 சங்கீதத்திலிருந்து 150 வரையில வாசிப்போமானால் எப்படி கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். 103 சங்கீதத்தை வாசிக்கும் போது தன் ஆத்மாவை தட்டி எழுப்பி ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறார். 34 சங்கீதத்தை பார்க்கும் போது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என்னுடைய வாயில் இருக்கும் என்று தன்னுடைய நாவிலே ஆண்டவருடைய வார்த்தையை துதி என்னும் வார்த்தையை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அந்த சங்கீதக்காரனுக்கு சோதனைகள் அதிகம் வரும், போராட்டங்கள் அநேகம் வரும். துன்பத்தின் வழியாக கடந்து செல்லும் பொழுது கர்த்தரை மாத்திரம் நம்பின ஒரு தேவனுடைய தாசன். தன் வாழ்க்கையிலே ஆடுகளை மேய்ப்பதற்கு காட்டிலே ஆட்டின் பின்னாக கடந்து சென்ற ஒரு தாசன். காட்டிலே துதித்த காரணத்திற்காக நாட்டை ஆளுவதற்கு கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் என்பதுதான் உண்மை. துதிக்க துதிக்க அவனுடைய வாழ்க்கையிலே அதிகமாக உயர்த்தப்பட்ட மகிமையான நாமத்தை அளவுக்கு மீறி தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தின ஒரு தேவனுடைய தாசனை நாம் சங்கீதத்தின் வாயிலாக பார்க்கிறோம். தன் வாழ்க்கையில் குற்றம் என்ற சூழல் வந்தாலும் அந்த குற்றத்தை மன்னிப்பு கேட்கின்ற ஒரு தேவனுடைய தாசனாய், அதற்காக மனஸ்தாபப்பட்டு தன் வாழ்க்கையை கர்த்தருக்காக
அர்ப்பணித்த ஒரு தேவனுடைய தாசனாய் பார்க்கிறோம். மனம் திருந்துதல், பாவத்தை அறிக்கை செய்தல், செய்த பாவத்திலிருந்து திருந்தி வருதல் என்ற ஒரு வாழ்க்கையின் கட்டத்தில் அவர் தள்ளப்பட்டார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தின்படி, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. பந்தி என்று சொல்லும் பொழுது அது சந்தோஷத்துக்குரியது, வெற்றிக்குரியது, ஜெயத்துக்குரியது. வெற்றி பெற்ற பிறகு சந்தோஷத்தினாலே தேவ சமூகத்தை தேடி நாடி வருவது. எனக்கு அருமையானவர்களே, இந்த சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையில் எத்தனையோ சத்துருக்களை சந்தித்தவன். கோலியாத் என்னும் ராஜ்யத்திற்கு வருவதற்கு முன்பதாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கோலியாத் என்னும் ஒரு பலசாலியை அடிப்பதற்கு, வீழ்த்துவதற்கு அவன் ஒரு சத்துருவாய் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு மாறினான். கோலியாத் அவன் அசைக்க முடியாத ஒரு பெரிய சத்துருவாய் இருந்தான் இஸ்ரவேல் ஜனத்திற்கு. அஞ்சனத்தை அவன் வழிநடத்த அவனுடைய சொந்த ஜனத்திற்காக போராடுகிற ஒரு கோலியாத்தா இருந்தான். அவனுடைய நிலைமைகள், அவன் வார்த்தை விடுவது, வார்த்தை பேசினது, துர்மார்க்கமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இஸ்ரவேலின் ராஜா என்னும் சவுலையும் இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் மிக மோசமான வார்த்தைகளினாலே அவன் எதிர்த்து பேசினதை நாம் வேதத்தின் மூலமாய் பார்க்கிறோம். சவுலால அவனை வெல்ல முடியவில்லை. சவுலுக்கு விரோதமாய்த்தான் கோலியாத்து புறப்பட்டான். ஆதி காலத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனத்திற்கும் பலஸ்தீனருக்கும் அதிக விரோதமான யுத்தங்கள் நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற, ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிற, ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்களாய் அந்த நாமத்திற்கு கனத்தையும் பலத்தையும் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரேல் ஜனதா அவர்களை மேற்கொள்ளுவதற்கு கோலியாத்தால் முடியாமல் போனதற்கு காரணம், ஒரு ஜெபிக்கிற மனிதனை கோலியாத்தால் வீழ்த்த முடியவில்லை. ஒரு துதிக்கிற மனிதனை கோலியாத்தால் வீழ்த்த முடியவில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை வீழ்த்த முடியவில்லை. அது எங்கிருந்து வந்ததோ பெலன், அது எங்கிருந்து வந்ததோ துணிச்சல், அது எங்கிருந்து வந்ததோ வல்லமை. கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று, சத்துருக்களை மேற்கொள்வதற்கு பலனையும் வல்லமையும் கொடுப்பார் என்ற ஒரு தைரியத்தோடு, கவசம் இல்லாமல்
ஒரு போர் சேவகனுக்கு இருக்க வேண்டிய எதையும் அணியாமல் அவன் தெரிந்து கொண்ட அந்த கற்கள் போதும் என்ற நிலையில் அவன் யுத்த காலத்துக்கு கடந்து செல்லுகிறான். அவன் யாரை நம்பி கடந்து சென்றான்? யுத்தத்தில் யாரை நம்பி இந்த கோலியாத் என்னும் சத்ருவை மேற்கொள்வதற்கு கடந்து சென்றான்? யாரை நம்பி? கர்த்தரை நம்பி. கர்த்தரை நம்பி. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மகா பசுத்தமுள்ள தேவன். அவர் அந்த தெய்வத்தினுடைய ஜனங்களை ஏசுவதும் பல பல வார்த்தையின் மூலமாக, தீமையின் வார்த்தையின் மூலமாக அவர்களோடு பேசுவதும் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது கர்த்தர் அமைதலாய் இருக்க மாட்டார் என்பதை குறித்து நாம் அறிவோம். இஸ்ரவேலின் பசுத்தராகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினாலே தாவீது கோலியாத் என்னும் சத்ருவை மேற்கொண்டான். எப்படி? அவன் சுழற்றப்பட்ட அந்த கல் அது மிக பெரியதாக பாதிக்கப்பட்டது அவனுடைய வாழ்க்கையை. ஒரே ஒரு கல்லை எடுத்து அடித்தான். அது போய் மண்டையிலே விழுந்தது, நெற்றியில் விழுந்தது. உடனே அவன் கீழே விழுந்ததை பார்க்கிறோம். அவன் பட்டயமே அவனுடைய கழுத்தை வெட்டுவதற்கு உபயோகப்படுத்தப்பட்டது. ஆடி பாடி இப்போது தான் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு புரிந்து கொண்டது என்னவென்றால், ஆண்டவர் ஜெயம் கொடுத்த பிறகு ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை துதித்து, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருவார்கள் என்பது உண்மையாய் மாறிவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நல்லவர், தமக்கு பயந்தவருக்கு நல்லவர், தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே பரிசுத்தர் என்று அறிந்து கொண்ட தாவீது, தன் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்த தாவீது, தன் வாழ்க்கையில அதிகமாய் துதி செலுத்தின தாவீது, தன் வாழ்க்கையில் அதிகமாய் விண்ணப்பத்தின் மூலமாக ஆண்டவரை நோக்கி பார்த்த தாவீது, எத்தனை சத்துருக்களுடைய போராட்டங்கள் மேற்கொள்ள வந்தாலும் தயங்காதபடி உள்ளளவும் கர்த்தரை நம்பின ஒரு தேவனுடைய தாசன். இந்த மாலை நேரத்தில் அவர் நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாய் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீதுக்கு உதவி செய்த கர்த்தர் உனக்கு எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். தாவீதை விடுவித்த கர்த்தர் உன்னோடும் என்னோடு கூட இருக்கிறார். அதே கர்த்தர். தாவீது ஒரு காலமும் இந்த இடத்தில் கோலியாத்தின் நிமித்தமாக தோல்வி அடையவில்லை. நம்பிக்கையோடு யுத்த களத்தில் சென்றார். அதாவது கோலியாத்து ஒரு சத்துரு. அந்த சத்துருவை மேற்கொள்வதற்கு
சத்ருவை மேற்கொள்வதற்கு அவனுக்கு போதிய பலன் இருந்தது, வல்லமை இருந்தது. கர்த்தர் கூட இருந்தார். அவன் நாவிலிருந்து உச்சரித்த வார்த்தை என்னவென்றால், நான் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போதுமானவர். இஸ்ரவேலின் தேவன் போதுமானவர், வல்லமுள்ளவர், ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர். எனக்கு அருமையானவர்களே, இந்த கோலியாத்தினுடைய ஸ்டோரி நமக்கு முன்னாக நிற்கிறது. அது தாவீதுனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. அப்பதான் அவனுடைய தலையை வெட்டி கையிலே பிடித்து கொண்டு தேவனை மையமைப்படுத்தி வாரத்தோடு இஸ்ரவேல் ஜனத்தார் அப்பதான் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படுகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக கோலியாத் விழுந்த பிறகு அந்த ஜனத்தார் ஓடி ஒளிய, உயிருக்கு பயந்து ஓடி ஒளிய ஆரம்பித்தார்கள். இதை நன்றாக சிந்திக்க வேண்டும், இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய தேவன் நமக்கு துணையாய் நிற்கிறார். தாவீது சந்தித்த பிரச்சனை வேறு பகுதியாய் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீயும் நானும் சந்தித்து கொண்டிருக்கின்ற அந்த பிரச்சனை வேறாக இருக்கலாம். ஆனால் தாவீதுக்கும் அற்புதத்தை செய்த கர்த்தர், நமக்கும் அற்புதத்தை செய்கிற கர்த்தர் ஒருவரே, அவர் ஒருவரே தான். சங்கீதக்காரன் சொல்றான், நானோ கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். ஆமா, நம்முடைய நம்பிக்கையை முற்றிலுமாக கர்த்தருடைய சமூகத்தில் வைக்க வேண்டும். முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உம்மையே நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்கள் என் கைக்கு, என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். இவனுடைய விண்ணப்பத்தை பாருங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையில யாரையோ நாம் பார்க்கிறோம், யாரையோ நாம் அணுகுகிறோம். நம்முடைய பிரச்சனைகள் வரும்போது, நமக்கு சோதனை வரும்போது, ஆனால் ஒன்று மாத்திரம் மறந்து விடுகிறோம். நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவை மேற்கொள்ளுவதற்கு கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்பாரானால் அதுவே போதும். அதுவே எனக்கு பெரிய ஆறுதல், அதுவே எனக்கு ஒரு பெரிய துணை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர் என்பதை விசுவாசித்து அவர் மீது நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கு, என்னை துன்பப்படுத்துகிறவன் கைக்கும் என்னை தப்புவி. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அப்போ என் காலங்கள் எல்லாம், என் வாழ்க்கை எல்லாம், என் வாழ்நாள் எல்லாம் உடைய கரத்தில் இருக்கும் பொழுது சத்துருனுடைய கைக்கு, என்னை துன்பப்படுத்துகிறவனுடைய கைக்கும் என்னை
தப்புவியும். இதுதான் அருமையான ஒரு மேன்மையான ஒரு ஜெபமாய் இந்த ஜெபத்தை செய்கிறான் சங்கீதக்காரன். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக துன்பப்படுத்துகிறார். இந்த பிசாசை ஜெயம் கொள்ளுவது விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிறவன், பசுத்தத்திற்காக போராடுகிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், கர்த்தருடைய வார்த்தையை வைத்து வாழ்கிறவன், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறவன், அவனை ஆதரிக்கிற சத்துரு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் வேதம் சொல்லுகிறபடி உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப அந்த பெரியவர், இந்த உலகத்தில் இருப்பவன் யார்? நம்முடைய சத்துரு, பிசாசு, சாத்தான். அவன் செய்கிற செயல்பாடுகளுக்கு அடிமையாகிறார்கள் அநேக கிறிஸ்தவர்கள், இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் கூட சில நேரங்களில் அவனுக்கு கீழ்ப்படுகிற நிலை மாறிவிடுகிறது. கர்த்தருடைய சத்தியத்தை விலகி விட்டு நீ வாழ்ந்தாலே போதும், அவனுக்கு நீ கீழ்ப்படுகிறாய் என்று அர்த்தம். சத்துருக்கள் மீது ஜெயம் கொள்ளுவதற்கு ஒரு ஜெபிக்கிற ஒரு நபர், கர்த்தருடைய வசனத்தின் மீது வைத்து வாழ்க்கை நடத்துகிற ஒரு நபர், அந்த நபரை பிசாசு தொட முடியாது என்பது தான் நிச்சயம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஜெயம் கொள்ளுகிற ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், வெற்றியை கொண்டாடுகிற பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், அவர் ஆயத்தப்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதையும் பின்னிட்டு போக முடியாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. துன்பப்படுத்துகிறவர்கள் இந்த உலகத்தில் அநேகமாயிருக்கலாம். துன்பப்படுத்துகிறவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அந்த துன்பத்தை, மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதில்லவா, அது பிசாசினால் தூண்டப்படுகிறது. சத்ருவாய் மாறுகிறான். நண்பனாய் இருந்தாலும் சில நேரங்களில் காலகட்டத்திற்கு ஏற்றபடி சத்ருவாய் மாறி விடுகிறான். ஆனால் நாம் விசுவாசிக்கிற, நாம் நம்புகிற, நாம் பின்பற்றுகிற, நாம் அன்பு கூறுகிற அந்த தேவன் ஒரு காலம் நம்மை விட்டு விலகாதபடி நம்மோடு கூட இருந்து நம்மை ஆதரிக்கிற கர்த்தர், விலக மாட்டார், கூட இருக்கிறார். துன்பத்தின் மத்தியில் கடந்து சென்றாலும் கூட இருக்கிறவர், வேதனையின் மத்தியில் கடந்து சென்றாலும் கூட இருக்கிறவர். தெய்வத்தை நம்புகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தேவனே, சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். யார் என்றால் அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறவர், ஜெபத்திற்கு துணையாய் நிற்கிறவர். ஆகவே ஜெப வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால், ஜெபத்தில் தரித்திருக்கோமானால் பிசாசை வெல்ல முடியும்.
அடிமைதனத்தை மாற்றி அமைக்க முடியும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே இந்த உலகத்தில் பசுத்தம் உள்ளவர். பிசாசு தான், சத்ரு தான் அசுத்தம் உள்ளவன், அசுத்தத்தில் இருக்கிறவன், இருளில் இருக்கிறவன், இருளின் அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்க. அவனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபத்தின் மூலமாக தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். என்னுடைய விசுவாசத்தை கர்த்தருடைய கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நான் வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நேக துன்பங்களின் மத்தியில் கடந்து சென்ற சங்கீதக்காரன் சங்கீதத்தின் வாயிலாக அவன் ஜெபிக்கிறதை, ஜெபத்தினாலே தூண்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பாரு, இரவு என்று பாராதபடி, பகல் என்று பாராதபடி, எல்லா நேரத்திலும் கர்த்தரையே நோக்கி கூப்பிடுகிற ஒரு சங்கீதக்காரனுக்கு இருக்கிற அந்த விசுவாசம் உனக்கும் எனக்கும் தட்டி எழுப்பப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஜெப வாழ்க்கையில் ஊறி இருந்தவன், ஜெப வாழ்க்கையில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவன், ஜெபத்தில் தரித்திருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவன், இரக்கமுள்ள கர்த்தர், மாறாத கர்த்தர், வல்லமுள்ள கர்த்தர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் யார் என்றால் என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே. நம்முடைய ரட்சிப்புக்கு காரண கர்த்தர். அவர் நமக்கு ஜீவனை கொடுக்காமல் இருந்தால், வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் இருந்தால், சிலுவ பாதையை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால், அவருடைய இரத்தத்தை சிந்தாமல் இருந்தால், பொறுமையோடு சிலுவையின் பயணத்தை முடிக்காமல் இருந்தால் ரட்சிப்பை இழந்திருப்போம். சத்ரு உன்னை டாமினேட் பண்ணுவான். வேதம் சொல்லுகிறது, அவன் வீட்டு வாசலில் படுத்திருக்கிறவன், நம்முடைய சரீரத்தை டாமினேட் பண்ணுகிறவன், பாவத்தின் அடிமைதனத்திலே வாழ வேண்டும், அவனுடைய கரத்தின் கீழே இருக்க வேண்டும், அவனுடைய கிரியைகளை நம் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். இதுதான் அவனுடைய சித்தமும் தீர்மானமும். ஆனால் தேவன் அவைகளிலிருந்து உன்னை ரட்சித்து மீட்டெடுத்து, ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் அவர். பரலோகம் சந்தோஷம் அடைகிறது இந்த பூலோகத்தில் ஒருவன் ரட்சிக்கப்பட்டால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டால், இயேசுவின் இரத்தத்திற்கும் அவருடைய சிலுவையின் பாடுகளை நினைத்து தம் வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் பெரியதாக அவன் வெற்றியம் செய்யத்தம் கொள்ளுகிறான். சத்துருக்களினுடைய கரத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற கர்த்தர் அவன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதாமே என் விண்ணப்பத்தை உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உம்முடைய செய்தி சாய்ந்தருளும். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. அதுதான் முக்கியம். நான் நோக்கி காலையிலும் கூப்பிடுறேன், மத்தியானமும் கூப்பிடுறேன், இரவு நேரத்திலும் கூப்பிடுறேன், எந்த நேரத்திலும் கூப்பிடுறேன். ஆனா என் விண்ணப்பம் உம்முடைய சன்னதியில் வர வேண்டும். அதுதான் மிக முக்கியமான காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து போகக்கூடாது, நம்மை நாமே விட்டுவிடக்கூடாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அளவில்லாதபடி காப்பாற்றுகிற கர்த்தர் அவர், அளவில்லாதபடி தேற்றுகிற கர்த்தர் அவர்.
நம்முடைய சமூகம் நம்முடைய விண்ணப்பம் அவருடைய சமூகத்தில் போய் சேர வேண்டும். நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு நமக்கு பதில் சொல்ல வேண்டும். பவுல் அருமையாக எழுதுகிறார் எபேசு சபைக்கு, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து. எபேசியர் 1:16. இடைவிடாமல் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி. இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணு என்றால் எந்த அளவுக்கு பவுல் தெய்வ பக்தியோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். என் ஜபங்களில் நினைத்தருளும், என் ஜபங்களில் உங்களை நினைத்து. அப்போ ஒருவருக்கொருவர் ஜெபத்தில் தாங்க வேண்டும். சத்ருவை மேற்கொள்ள வேண்டும் என்றால், சத்ருடைய வல்லமை முடக்க வேண்டும் என்றால், சத்ருடைய வல்லமை தகர்க்க வேண்டும் என்றால், கர்த்தரை எதிர்க்காதபடி தேவ சமூகத்தில் காத்திருந்து வல்லமை பெற்றுக் கொள்ளுகிற மனுஷன் தான் பாக்கியவான். ஆகவே இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று சொல்லும் போது எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தன்னை நம்பி இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து ஜெபத்திலும் தேவ வசனத்திலும் தரித்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு உறுதுணையாய் நிற்பேன் என்ற ஒரு தீர்மானமே மிக பெரியதான தீர்மானம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காக எப்போது சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம். அனைவருக்காக. ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கண்காணிக்கிற கர்த்தர். எங்கள் ஜெபங்களில் உங்களை இடைவிடாமல் நான் பண்ணுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காக எப்போது சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி. சந்தோஷத்தோடு விண்ணப்பம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காக எப்போதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை நாவுப்படுத்தி சந்தோஷத்தால் நிறையப்படும்படி உன்னை காண வாஞ்சியாய் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ சமூகத்தில் காத்திருக்க வல்லமை நிரப்பப்பட்ட பிறகு, வல்லமையினாலே முற்றிலுமாக அர்ப்பணித்த பிறகு இயேசுவான கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவர் யுத்தத்தை முன்னே நின்று வழி நடத்துகிறார். எனக்கு விரோதமா எத்தனை சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் அந்த சத்துருவை முறியடித்து ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் அவர், வல்லமையை கொடுக்கிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தராயிருந்து நம்மை ஆளுகை செய்கிறவர். இரவும் பகலும் இடையிடாமல் ஜபங்களில் உங்களை நினைத்து என் கண்ணீரை ஞாபகப்படுத்தி சந்தோஷத்தால் நிறையும்படி உன்னை காணும்படி வாஞ்சியா இருக்கிறேன். இந்த மேல் பகுதியை பார்க்கும்போது, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உங்களை நினைத்து. ஒரு பவுல் ஒரு ஊழியக்காரர், சபைகளை கட்டி எழுப்புவதற்கு ஆதி காலத்தில் அவர் ஒரு தூணாய் நின்றவர், உதவி கரத்தை நீட்டினவர் என்பதையும் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவிலே,
இந்த இடத்தில் பார்க்கும்போது இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உங்களை நினைத்து என் கண்ணீரை ஞாபக பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படி உன்னை காண வாஞ்சியா இருக்கிறேன். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உங்களை நினைத்து. இதுதான் ஒரு அன்புக்குரிய சகோதர தத்துவம். கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, கர்த்தருடைய பசுத்த ஆவினாலே வழிநடத்தப்படுகிறவர்களே, இந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, இரவும் பகலும் என்று சொல்லுவது காட்டிலும் அதிகமான நேரத்தில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேனா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேனா? அழிந்து போகிற ஆத்மாக்காக கண்ணீர் விடுகிறேனா? அநேக சத்துருக்கு அடிமையாயிருக்கிற வாழ்க்கை, ஒன்று குடிப்பழக்கத்தில் இருக்கான், ஒன்று விபச்சாரத்தில் இருக்கிறான், இன்னொன்று கொள்ளடிப்பதில் இருக்கிறான், இன்னொன்று துணிந்து பாவத்தை செய்கிறான். எவ்விதமான பாவமா இருந்தாலும், கொலைபாதகனாய் இருந்தாலும், எல்லாவற்றையும் செய்து நான் நல்லவன் என்று காட்டுகிற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஜெபங்களில் ஒவ்வொருவரையும் நினைத்து ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும். நீங்கள் பலனடைந்து யூதேயா சமாரியா எல்லா தேசங்களிலும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதல். ஆகவே தேவ வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிற நாம், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அப்போ பந்தியை ஆயத்தப்படுத்தும் போது பொறுமையோடு அவருடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும், அவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும், அவருடைய சித்தத்திற்காக காத்திருக்க வேண்டும். அப்படி அவருடைய சித்தத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு காலம் விட்டு விலகி போகாதபடி கர்த்தர் காப்பாற்றிக் கொள்வார். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகி இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். சத்துருகளுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தரே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். காலங்கள் கடந்து செல்லுகிறது, நேரங்கள் கடந்து செல்லுகிறது. இவையெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வெகு விரைவான நேரங்களில் கடந்து வருவார் என்ற காரியத்தை மாத்திரம் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், இஸ்ரவேலின் கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கிறார், நம்மை ஆதரிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். இஸ்ரவேலின் தேவன் நம்மை காப்பாற்றுகிறார், அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார், நம்மை தாங்குகிறார். எசப்பா, நீ தாங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், நீ ரட்சிப்பை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிய காத்துக்கொள்ளும். இந்த வானொலி மூலமாக இந்த செய்தி போகும்போது உள்ளங்களை தொடுவீராக. அநேக ஊழியக்காரர்கள் இந்த ஆண்டவரே வானொலி மூலமாக பேசுகின்ற ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால நிரப்பம், வல்லமையினால நிரப்பம். ஆண்டவரே, பிசாசின் மீது ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க கிருபைத்தார். ஜெபத்தில் உறுதியாய் இருக்கட்டும். ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தைகளை கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தாவீதின் காரியங்கள், கோலியாத்தின் காரியங்கள், கர்த்தருடைய காரியங்கள் வெற்றி எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம்.
கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் பாஸ்டர். ஆமேன். Amen. Thank you, brother. God bless you. ஆமேன். பாஸ்டர், நீங்கள் சாட்டர்டே சண்டே என்ன ப்ரோக்ராம் கூட நோமலா? Saturday, Sunday,